இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பரலோகத்தின் தேவன் உங்களை நேசிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவருடைய பாரத்தை அவர் இன்றைக்கு மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இன்றைய கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும். அவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் 1 யோவான் 4 அதிகாரம் 7 8 சொல்லுகிறது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாகவே இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. இந்த உலகத்தில் தேவன் மனிதனை படைத்து நம்மை போலவே மனிதன் இருக்க வேண்டும் என்று அவருடைய சாயலாகவே நம்மை உண்டாக்கி, தேவன் அன்பாயிருக்கிறது போல நாமும் அன்பாயிருக்க வேண்டும் என்றும், தேவன் நீடி பொறுமையாக உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நீடி பொறுமையுள்ளவராய் இருக்க வேண்டும் என்றும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அந்த அன்பு இல்லாதபடிக்கு குடும்பங்களிலும் சரி, தனிநபர் காரியங்களிலும் சரி, அன்பு இல்லாதபடிக்கு சில தடைகள் காணப்படுகிறது. அதற்காக தான் அந்த அன்பு நமக்காக, இந்த உலகத்தின் பாவத்துக்காக தம்மைதாமே பலியாக அந்த கல்வாரி சிலுவையிலே பலியானார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த அன்பை நாம் ருசிக்க வேண்டும் என்றும், அந்த அன்பிலே நாம் தேர வேண்டும் என்றும், அந்த அன்பை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட குடும்பத்தில் மாத்திரமல்ல தனிநபர் மத்தியிலும் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை காணப்படுகிறது, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனை காணப்படுகிறது, சொந்த பந்தங்கள் மத்தியில் பிரச்சனை காணப்படுகிறது, சொந்த தகப்பன் தாய் பிள்ளைகள் என்று அன்பில்லாதபடிக்கு காணப்படுகிறது. ஆனால் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த சாயலை, அந்த குணத்தை மனிதர்களாகிய நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பை பெற்றுக்கொள்ளதான், இந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தான் தேவன் தாமே அவருடைய சொந்த குமாரனை
நமக்காக பலியாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் பலியாகி நம்மை மீட்டு கொண்டார். இந்த பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து மீட்டு கொண்டு அன்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய ஜீவனை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனமும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றும் நல்லா இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். கெட்டு போகாதபடிக்கு ஒரு பொருள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம கெட்டு போகாமல் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பல முயற்சிகள் செய்கிறோம். சில நேரங்களில் இந்த நாட்களில் வீடுகளில் பிரித்து முதற்கொண்டு பல பொருட்களை நம்ம பொருட்களை யூஸ் பண்ணணும். அது கெட்டு போகாமல் என்னெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுமோ அதற்காக நம்ம சில முயற்சிகளை எடுத்து அதற்காக பிரயாசங்களை நாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய ஜீவனையை நாம் பாதுகாத்து கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதோடு கூட இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த பரலோக வாழ்வை தர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அப்போ தம்முடைய ஒரே பேரான குமாரன், நாமெல்லாம் இந்த உலகத்தில் பாவங்களினாலும் சாபங்களினாலும் கெட்டு போகாதபடிக்கு இந்த உலகத்திலேயும் கூட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றும் இந்த உலகத்திலே நன்மையான காரியங்களை பெற்று நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையோடு கூட முடிந்து போவதில்லை மனிதனோட வாழ்க்கை. இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வாழ்வு, அது நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுடைய ஆயுசு 60 வருஷம், ஆனால் 70 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு மிஞ்சினது வாழ்ந்தால் கூட சஞ்சலமும் தவிப்பும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்ச நாள் வாழ்கிற நாம் இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு நித்திய ஜீவன் வாழ்க்கை, பரலோக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு முடிவில்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் தாமே அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பி நாம் கெட்டு போகாமல், தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிகள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நாம் ருசித்தவர்களாய், அந்த அன்பை பெற்றுக்கொண்டவர்களாய், அந்த தேவன் அன்பாக இருக்கிறது போல நாம் அன்பர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம், நிறைய இடங்களில் பல விதமான சோத்திரம். பக்கத்தில் ஒரு கிராமம் கூட இருக்கிறது. அந்த நியூஸில் நம்ம பார்க்குறோம், பேப்பர்லேயும் பார்க்குறோம். பக்கத்தில் ராதாபுரம் அருகே ஒரு கிராமத்தில் கூட ஒரு 2.5 வயசு 3 வயசு குழந்தை, சின்ன பையன். ஆனால் அந்த பையனை, சின்ன பையனை கூட சோத்திரம் அவங்க எதிர்த்த வீட்டில் இருக்க ஒரு தாயார் சோத்திரம் அந்த தம்பியை வந்து முச்சி விடாதபடிக்கு சித்திரவதை செய்து, அதனால் அந்த தம்பி மரணம் அடைந்தது, உலகத்தை விட்டே கடந்து போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு தாய் அப்படிங்கிறவங்க எவ்வளவு அன்புள்ளவராக இருப்பாங்க. ஒரு தாய்க்கு வந்து தன் பிள்ளைகள் மட்டுமல்ல எந்த ஒரு நபரை பார்த்தா கூட தாய்ங்கிறவங்க ஒரு விசேஷமான பாசம் உள்ளவங்க. ஆனால் அந்த தாயானவங்க கூட இந்த நாட்களில் மாறிவிடுகிற காரியங்கள் காணப்படுகிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்றும். தாயிலும் மேலாக அன்பு காட்டுகிற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால் நாம் எல்லாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் இந்த அன்பிலே நாம் பிளப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுபோல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வேதத்தை சொல்லப்பட்ட 7ஆம் வசனம், எனக்கு லாபமாக இருந்தவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகம் முழுதும் மனிதன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற அவர் இந்த உலகத்துக்கு அப்புறம் கூட ஒரு வாழ்வு இருக்கிறதை அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்காக கொடுத்து ஒரு வாய்ப்பு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிடத்தில்
நாம் கொடுத்து சோத்திரம், நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே சோத்திரம் எல்லாவற்றையும் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அந்த அன்பை பெற்றுக்கொள்ள அந்த இயேசு அழைக்கிறார். ஒரு வாய்ப்பு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்து அந்த நித்திய ஜீவனை பெற்று இந்த உலக வாழ்க்கையில் அன்பாக வாழ்வது, ஆசீர்வாதமாய் வாழ்வது, நன்மையை வாழ்வது மட்டுமல்ல, இந்த உலக இருக்கிற அந்த நித்திய ஜீவனை உங்களை பெற்றுக்கொள்ளும்படி தகுதிப்பட கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக, நாமத்தை மேம்படுத்துவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.